நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் இந்திய கல்வி போராளிகள். இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன். பெண்களோட விடுதலை பெண்களால் மட்டும் சாத்தியமானதில்லை. பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பற்றியும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும். அத்தியாயம் 3. மதமாற்ற கல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர். இந்தியாவில் கல்வி என்றாலே அது மத அடிப்படைவாத கல்வியாக மட்டுமே இருந்தது என்பது யாவரும் அறிந்ததே. குருகுலவாசம் என்பதையும் இஸ்லாமிய குருகுலத்தில் மதராசா எனும் அராபிய குரான் மைய கல்வி என்பதையும் பள்ளியாக மாற்றியது சமண மதம், அதாவது பௌத்த வாழ்வியல் நெறி. இவற்றை புரிந்து கொள்வது எளிது. கல்வியின் பயனை குருவின் குலமே அனுபவித்தது. மதராசாக்களுக்குள் மதம் மாறாமல் வேறு யாரும் நுழைய முடியாது. பள்ளிகள் அப்படி அல்ல. சமண மத வாழ்வியல் நெறி. மனிதர்களிடையே பாகுபாடு பார்க்கவில்லை. ஆனால் 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்குள் நுழைந்த கல்வி முழுக்கவும் கிறித்தவ மதம் சார்ந்ததாகவே முதலில் இருந்தது. இந்தியாவில் பல லட்சம் பேரை கிறித்தவ மதத்திற்கு மதமாற்றம் செய்வதை அவர்கள் அறிமுகம் செய்த ஆங்கிலேய கல்வி ஆரம்பத்தில் தனது ஒரே நோக்கமாக கொண்டிருந்தது. ஆனால் 1765இல் இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் நிலத்திற்கு வரியும் உற்பத்தியாகும் விவசாய பொருட்களுக்கு கிஸ்தி எனும் ஒரு வகை வசூலிலும் கிழக்கிந்திய கம்பெனி மொகலாயர் குறுநில மன்னர்களை தனது அடிமையாக்கி திணித்த போதுதான் நம் நாட்டில் பிரிட்டிஷ் நிர்வாகம் என்பது தொடங்கியது. காலனித்துவத்திற்கு முன் காலனித்துவத்திற்கு பின் என்று கல்வி வரலாற்றை அறிஞர்கள் பிரிக்கிறார்கள். வங்காள பாடசாலைகளின் பீகாரின் சதுஸ்பதிகள் நம் தென்னக திண்ணை பள்ளிகள் என யாவற்றையும் கிறித்துவமய கல்வியாக மாற்றும் பிரம்மாண்ட மறைமுக திட்டத்தோடு ஆங்கிலேய பாதிரிமார்கள் களத்தில் இறங்க கம்பெனி ஆட்சி வழிமுறை செய்தது. மகாராஷ்டிராவின் பேஷ்வாக்களை முதலில் அவர்கள் குறிவைத்தார்கள். ஆனால் கல்வி அளிப்பதை ஆரம்பத்தில் தனது வேலையல்ல என ஒதுக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதற்கு கிறித்துவ மதமாற்ற நோக்கம் இணைக்கப்பட்ட போது உடனடியாக அதை மத கடமையாக அறிவித்ததோடு பண்டிதர்கள், மௌலியாக்கள் மற்றும் ஏனைய வகை ஆசிரியர்களை காட்டுமிராண்டிகள் என்றும் நவீன கல்வி வித்தகர் இல்லை என்றும் பிரச்சாரத்தை ஏவிவிட்டது. ஆனால் கிறித்துவ மதமாற்ற கல்வியை முதலில் கொண்டு வந்தது பிரித்தானியர் அல்ல, வாஸ்கோடகாமா. வாஸ்கோடகாமா இந்தியா வந்ததே கிறித்துவ மத ஸ்தாபிக்கத்தான். அவர் வந்த ஆண்டு 1498. போர்ச்சுகீசியர், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் மற்றும் டென்மார்க் மதகுருமார்கள் இங்கும் அங்குமாக ஏற்கனவே இருந்தனர் என்றாலும் இலங்கை, கோவா, டயூடாமன் என அவர்கள் விரும்பி ஏற்ற மதமாற்றத்தை முன்வைத்திருந்தனர். கட்டாய மதமாற்றம், ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன், காலனித்துவ யுத்தியாகும். இங்கிலாந்தில் 1812இல் வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ், சார்ல்ஸ் கிராண்ட் போன்ற தீவிர கத்தோலிக்க குருமார்கள் இந்தியாவில் கிறித்தவ சாம்ராஜ்யத்தை அமைக்க வேட்டிகன் வழியாக விக்டோரியா மகாராணிக்கு கடும் நெருக்கடியை கொடுத்ததால் நாம் 1813 கல்வி சாசனம் எனும் சட்ட முன்வடிவை கம்பெனி இங்கே அமல்படுத்துவதை பார்க்கிறோம். அதன்படி இந்தியாவில் கல்வி சாலைகள் நடத்தும் உரிமை முழுவதுமாக தேவாலயங்களின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. இதன் காரணமாக அஜ்மர், ராஜஸ்தான், கல்கத்தா, குல்னா, புர்துவான் தொடங்கி 1814 முதல் 18 வரை 4 வருடங்களில் ஆக்ரா, மீரட் என 600 பள்ளிகளை ஏற்படுத்தி பள்ளிக்கூடம் உள்ள இடமெல்லாமும் தேவாலயமும் அமைக்கப்பட்டு 2 லட்சம் ஏழை எளிய மக்கள் கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். இங்கிலாந்திலிருந்தே விதவைகள், மிஷனரிகளின் மனைவிகள் கூட அனாதைகளுக்கான இல்லங்கள், ஆர்ஃபன் ஹோம் எனும் பெயரில் கிறித்தவ கன்னிகாஸ்திரி இல்லங்களின் நிர்வாகத்தை ஏற்றனர். சென்னை சோராம்பூர், திருநெல்வேலி என மிஷனரி நிறுவனங்கள் மடமடவென பெருகி கல்வி என்றாலே கிறித்தவ கல்விதான் எனும் நிலை 1822 வாக்கில் ஏற்பட்டிருந்தது. மதமாற்ற கல்வி எனும் இந்த பேராபத்தை முடிவுக்கு கொண்டு வந்த போராளிதான் ராசிக் கிருஷ்ணா மாலிக் எனும் மறக்கப்பட்ட இந்திய கல்வி சீர்திருத்தவாதி.
1830 வெளிவந்த முதல் இந்திய ஆங்கில இதழான பார்த்தேனான் இதழின் ஆசிரியராக இருந்தபோது தனது 20வது வயதில் கிறித்துவ பாதிரி துரைமார்களால் ஏவி விடப்பட்ட கொலைகார கூலிப்படையிடமிருந்து தப்பி பிழைத்து பர்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபடியே ஒரே சமயத்தில் வங்காள மொழி, இந்தி, ஆங்கிலம் என 3 மொழிகளில் மதமாற்ற கல்வியை விரட்டி அடிப்போம் என வெகுஜன ஆதரவை கேட்டு கட்டுரைகள் எழுதி உலகத்தின் கவனத்தை ஈர்த்தவர் வராசிக் கிருஷ்ணா மாலிக். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் மேலும் 3 முறை அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. 1,00,000 பணம் பெற்றுக்கொண்டு இங்கிலாந்தில் வாழ ஆசை காட்டக்கூட அவர்கள் முயற்சித்தார்கள். உதவி கலெக்டராக பதவியில் இருந்த அவர் கரைப்படியாத கரம் கொண்ட கரார் அதிகாரி என பெயர் பெற்றிருந்தார். இன்னும் ஒரு முறை மதமாற்றத்தை குறை சொல்லி எழுதினால் வேலை பறிக்கப்படும் என்று வைஸ்ராய் எச்சரித்ததும் கூட ஜனன்வேசன் எனும் வங்காள இதழில் மதங்களிடமிருந்து கல்வியை காப்பாற்றும் 100 முக்கிய படிநிலைகள் எனும் அசத்தலான கட்டுரை மூலம் அரசுக்கே சவால் விட்டார் மாலிக். இக்கட்டுரையை கவர்னர் எல்பின்ஸ்டன் எனும் ஆங்கிலேய அதிகாரியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து லண்டன் டைம்ஸ் இதழில் வெளியிட செய்தார். கிறித்துவம் என்றல்லாது சர்வ மதங்களையும் சகட்டு மேனிக்கு விமர்சித்து சமூக விடுதலைக்காக அறைகூவல் விடுத்த மா மனிதர் ராசிக் கிருஷ்ணா மாலிக். 1810ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் சின்னத்துரைப்பட்டி எனும் இடத்தில் பிறந்தார். தந்தை தென்னை நாரிலிருந்து கயிறு தயாரிக்கும் தொழில் செய்து வந்தார். ஆரம்ப கல்வி வீட்டில் தரப்பட்டது. பிறகு ராஜாராம் மோகன் ராயின் எழுத்துக்களால் கவரப்பட்டு கொல்கத்தா இந்து கல்லூரியில் சேர்ந்து அவரது சீடராகிறார் ராசிக் கிருஷ்ணா மாலிக். சிறு வயதிலிருந்தே வழக்கு மன்றத்தில் அவ்வப்போது சாட்சி சொல்ல தயங்காமல் செல்வார். முன்பெல்லாம் சாட்சி கூண்டில் நிற்பவர் இஸ்லாமியராக இருந்தால் குரானையும், கிறித்தவராக இருந்தால் பைபிளையும் காட்டி நான் இந்த புனித நூல் மீது ஆணையாக எனவும், ஹிந்துவாக இருந்தால் கங்கை நீரை நிரப்பிய பித்தளை செம்பின் மீது இந்த புனித நீரின் ஆணையாக எனவும் சத்திய பிரமாணம் வாங்குவார்கள். கிருஷ்ணா மாலிக் முன் கங்கை நீர் காட்டப்பட்ட போது எனக்கு இந்த நீரின் புனிதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது என சத்திய பிரமாணத்தையே மறுத்து என் தாய் மீது ஆணை என முழங்கினார். அப்போது அவரது வயது 16. ஊரே அதிர்ந்து போன போது மாலிக்கினால் குடும்பமானம் போனது என சொந்த பெற்றோரே அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து காசிக்கு கடத்தி செல்ல முயன்றனர். படகில் கட்டப்பட்ட நிலையிலும் குதித்து தப்பி கரை சேர்ந்த கிருஷ்ணா மாலிக் பிறகு ஒருபோதும் தன் குடும்பத்திடம் திரும்பவே இல்லை. அற்புத கல்வியாளர், கணிதம், தர்க்கம், அறிவியல், மொழியியல் யாவற்றிலும் அறிஞராக உருவெடுத்தவர். 1833இல் ராஜாராம் மோகன் ராயின் இங்கிலாந்தின் மகாராணியிடம் இந்தியர்களுக்காக ஒரு விசேஷ சலுகையை பெற்றார். அதாவது துணை கலெக்டர்கள் இணை நீதிபதிகளாகவாவது இந்தியர்களை நியமிக்கலாம் என்பதே அது. அந்த உத்தரவு அரசாணையாக மாறிய போது அவ்விதம் உதவி கலெக்டராக பர்தாமனில் அவர் நியமிக்கப்பட்டார். கல்வியின் பெயரால் கட்டாய மதமாற்றம் செய்யும் முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து தனது ஆள்கைக்கு உட்பட்ட இடங்களில் முதல் உத்தரவை பிறப்பித்து பொது பள்ளிகளாக 46 பள்ளிகளை மாற்றினார். கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அவரை கொலை செய்யவும் சுடவும் முயற்சி நடந்தது. சர்ச் மிஷனரி சொசைட்டி, லண்டன் மிஷனரி சொசைட்டி மற்றும் மும்பையிலிருந்து செயல்பட்ட அமெரிக்கன் மிஷனரி சொசைட்டி என கூட்டு திருச்சபைவாதிகள் அவருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார்கள். ஒரே ஆண்டில் 7 முறை பணிமாறுதல் தந்து பல ஊர்களுக்கு அவர் தூக்கி எறியப்பட்டார். அரசு வேலையை துறந்து சுப்ரித் சமிதி எனும் அமைப்பை நிறுவி கல்விக்கான தனது போராட்டத்தை தொடர்ந்தார் மாலிக். ஒரே சமயத்தில் 3 இதழ்களை நடத்தி மதமாற்ற கல்வியை கடுமையாக சாடி சமூக விழிப்புணர்வு கட்டுரைகளை தொடர்ந்து எழுதுகிறார். அவரது கட்டுரைகளில் பல இங்கிலாந்தின் முன்னணி இதழ்களில் மொழிபெயர்ப்பாகி வெளிவந்தன. கம்பெனியர்களுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டு கிறித்தவ மத போதகர்களான கல்வி நிதி உதவி பெருமளவு குறைக்கப்பட்டு அவர்கள் நடத்திய பள்ளிக்கூடங்களில் ஏனைய மதத்தினரும் கல்வியாளர்களும் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டும் அந்த கல்வி நிலையங்களின் நிர்வாகத்திற்கு அரசு குழுக்களை அமைத்தும் ஆணை வெளிவருகிறது. சுப்ரித் சமிதி அமைப்பின் மூலம் அனைத்து மதத்தினரும் சமமாக அமர்ந்து கல்வி கற்கும் கல்கத்தா பொதுப்பள்ளி, கல்கத்தா பப்ளிக் ஸ்கூல்
எனும் தன் கனவை விதைத்த அந்த கல்வி போராளி 1858 தனது இளம் வயதிலேயே இறந்து போனார். உலகின் பேரதிசயங்களில் ஒன்றான இந்திய மண்ணின் மதசார்பின்மை என்னும் உயிர் மூச்சு அவர் தந்த கல்வி சுவாசத்தில் விளைந்ததுதான் என்பதில் சந்தேகமே இல்லை. பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவுல வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்புல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.